வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு காணும் தெய்வம் என்பது பற்றி தொடர்ச்சியாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே, பரிமாறிக்கொள்வதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிக் கொள்கின்றேன். அந்த பாடலில் சென்ற தடவை ஒரு 3 அடிகளுக்கு உள்ள கருத்துக்களை பார்த்தோம். இன்றைக்கு மீதமுள்ள 5 அடிகளுக்கும் பார்க்க இருக்கின்றோம். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டோம். எப்படி? இந்த உயிரானது இந்த உடலிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயங்கிக் கொண்டிருக்கிற காலம் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள, அது என்ன? துரியாதீதத்திலே அங்கே மீண்டும் மீண்டும் திரும்ப 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 தியானத்தில் இருந்து ஒரு படிக்கட்டு எப்படி உரைகிறதோ அதை போல ஆகும் நிலையில் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். தியானம் செய்து கொண்டே இருந்தால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டுமா? ஒரு ஞானத்தையும் பெற வேண்டும். அந்த காலங்களிலே, தியான காலங்களிலே, அது என்ன ஞானம்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களிலும் இறைவன் இருக்கிறான், மெய்ப்பொருள் இருக்கிறது. அது உண்மைதானே? ஆக நாம் பார்க்கின்ற, பேசுகின்ற, கேட்கின்ற, அனுபவிக்கின்ற அனுபவங்கள் இவை அனைத்திலுமேயே மெய்ப்பொருள் இருக்கிறது, இறைவன் இருக்கிறான் என்ற உணர்வு, என்ற ஞானம் வர வேண்டும். அப்படி வரும் பட்சத்தில் அங்கே கிடைப்பது ஒவ்வொரு இயக்கத்திலும் அளவு முறை. இது வந்து விடுகிறது. அது என்ன அளவு முறை? அளவு வேறு, முறை வேறு. இரண்டும் ஒரே சமயத்தில் இணைய வேண்டும். காலையில் இட்லி சாப்பிட்றோம். எத்தனை இட்லி? 3 இட்லி. அளவு எப்போ போல சாப்பிட்றது கரெக்டு. தொடர்ந்து 3 இட்லி ஆயிட்டோம். அதே 3 இட்லியை ஒரு 2 மணிக்கு சாப்பிட்ட என்ன? அது காலை டிஃபனா? முறை மாறுகிறது. முறை மாறுகின்ற காரணத்தினாலே இங்கே இயக்கத்தன்மைகள் மாறுபடுகிறது. ஆகவே இந்த உலக இன்பங்களிலே அளவு கூடிக்கொண்டே போகும். அளவும் முறையும் மிக சரியாக இருக்கும் பட்சத்தில் உலக இன்பங்களிலே அளவு கட்டும். காரணம், அங்கே எல்லா பொருள்களிலும், செயல்களிலும், பேச்சுகளிலும் மெய்ப்பொருள் இருக்கிறது, இறைவன் இருக்கிறான் என்ற ஞானம்தான் அந்த தவத்தை செய்கின்ற பொழுது நம்மை மேன்மைப்படுத்துகிறது. அதற்கு அடுத்து கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரை நீங்கி அறிவு. அறிவு எங்க இருக்கு? உசுரில் இருக்கு. உசுர் எங்க இருக்குது? உடம்புல இருக்கு. அப்ப உடம்பில் இருக்கக்கூடிய களங்கங்கள் போக வேண்டும், உயிரிலே இருக்கக்கூடிய களங்கங்கள் போக வேண்டும், மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் அனைத்திலேயும் களங்கங்கள் போக வேண்டும். இத்தனையும் போன பின்பு அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவில் உள்ள களங்கங்களும் போய் மெய்ப்பொருளாய் நிற்கும். ஆமா, அது என்ன களங்கங்கள்? ஆணவம், கண்மம், மாயை, இதுதான் மும்மலங்கள். அது எப்போ வந்துச்சு? மெய்ப்பொருளில் இருந்துச்சா? இல்லையே. ஆனால் பரிணாமத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்ச்சி பெற்று வரும் பொழுது அது தானாகவே நம்மிடத்தில் வந்து கரையாக படிந்து விட்டது.
இந்த தியானத்தின் மூலமாக, இந்த ஞானத்தின் மூலமாக அந்த கரையை போக்கும் பட்சத்தில் இப்போது மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் மும்மலங்கள் மறையும் பட்சத்தில் மெய்ப்பொருளோடு இணைவதற்கான தகுதி தானாகவே வந்து விடுகிறது. அண்டர்ஸ்டாண்ட்? அதற்கு அடுத்த வரி, கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அது என்ன தன்முனைப்பு? அப்பா, தவம் பயிற்சி செய்கிறோம், தியானம் பண்ணுறோம், ஞானம் பெற்றுவிட்டோம், எல்லாம் அடைந்த பின்பு ஒரு 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 சின்ன செருக்கு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த செருக்கும் மறைய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே அன்பும் கருணையுமாக இறைவன்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான், மெய்ப்பொருள்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் வரும் பட்சத்தில் கொஞ்சம் நஞ்ச அந்த தன்முனைப்பும் போய்விடும். Now we are ready to enter into the house of the God. அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு நம்மளுக்கு தகுதி வந்து விடுகிறது. காணும் தெய்வம், மனிதனும் தெய்வமாகலாம். So this is the way how to become God. Understand? அன்பர்களே, இறுதியாக ஒன்று, மனத்தினால் மனிதன் உயர்கிறான். அந்த மனத்திலிருந்தும் விலகி உயரும் பட்சத்தில் அவன் தெய்வமாகலாம் என்று கூறி, இதுவரைக்கும் நாம் சொன்ன விஷயங்களிலே அந்த 4 விஷயங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவன்தான் நானாக இருக்கிறான். உலக இன்பங்களிலே அளவு கிட்டுவதற்கு அளவு முறை தேவை. கரை நீங்குவதற்கு உடல் களங்கம், உயிர்களங்கம், மனக்களங்கம், எண்ணக்களங்கம் இத்தனையும் நீங்கிய பின்புதான் அறிவு களங்கம் நீங்கும். அதற்கடுத்து எல்லாவற்றையும் சாதித்து விட்டோமே என்ற அந்த செருக்கு, தன் முனைப்பு, அதுவும் போக வேண்டும் என்று சொன்னால் அன்பும் கருணையுமாக அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் இறைவன். இந்த எண்ணம் வரும் பட்சத்தில் காணும் தெய்வம், மனிதனும் தெய்வமாகலாம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.